இன்னைக்கு வந்து ஜூலை 26 எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வர வழியில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் இது நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் குலதெய்வம் அம்மன் இருக்கிற சன்னதி சுற்றி வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தாத்தா வெண்டைக்காய் எல்லாம் அறுவடை பண்ணி கொண்டு வந்து ஒரு மூட்டையை இறக்கிட்டாரு, இன்னும் ஒரு மூட்டையை தூக்கிட்டு எடுத்துட்டு வர்றாரு. அப்போ இதுல இந்த நெல் சவுண்ட் அப்படியே காது சிலு சிலுன்னு கேக்குது. அப்புறமா இந்த நெல் வந்து எல்லாமே நெல் விளைஞ்சிருச்சு. இது இன்னும் பழுக்கல, பழுத்த உடனே அறுவடை செஞ்சிருவாங்க. அப்படி அந்த சைடுல பாருங்க, இது வந்து பாவக்காய் செடியா. இல்ல இன்னும் எந்த பாவக்காயும் காய்க்கல, ஆனா செடி மட்டும் இருக்கு. நாங்க காய்ச்சி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாவக்காவா? நீங்க தான் பாவக்காய் நீங்களே. பாவக்காயா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஆமா. அந்த தாத்தா அறுவடை பண்ணல எங்களுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் தராரு. அதை இப்போதான் எங்க அப்பா வாங்கிட்டு வர போயிருக்காரு. எடுத்துட்டு வந்தோடனே காட்டுறேன். ஓகேவா? நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். இங்க நடுவுல போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இடம் மட்டும் இல்ல. காலை அறுத்துரும். ஞாபகம் இருந்தா நடுவுல நடுச்சோம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது அந்த தாத்தா கிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் போங்கடா செல்லுங்களான்னு சொன்னார். சரி ஓகே, நம்மளும் உள்ளே போய் அந்த வெண்டைக்காய் ஒன்று அறுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கத்திரிக்காய் செடியாமா? கத்திரிக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பறிக்காத, நான் ஒரு கேட்டால் பறிக்கலாம் சொன்னேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கத்திரிக்காய் செடி. சூப்பராக இருக்குல்ல, எல்லா கத்திரிக்காயும் தான் பூக்குது. சரி சரி, இங்கெல்லாம் வேலிக்காத்தான் செடி இருக்குமா, பார்த்து போனோம். அவங்க வெண்டைக்காய் பறிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு 2 வெண்டைக்காய் பறிச்சுட்டு போயிடணும். ஏதோ பர்மிஷன் கேட்டு சொல்லிட்டோம். ஒரே ஒரு கத்திரிக்காய் வேணா பறிச்சுக்கலாமா? எதுக்கு நான் கத்திரிக்காய் பறிக்கணும்னு இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கேன்னா, எனக்கு செடி பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அம்மா செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைக்க யூஸ் ஆகும். எனக்கு அவ்வளோ தூரம் இருக்கு வேற வெண்டைக்காய் செடி. பயம் ஓடி இது வீவ் இன்னொரு தடவை நான் பார்க்க முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரஷ்யா வரும்போது அந்த தாத்தா வந்தால் பார்த்துட்டு போகலாம். நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. வெண்டைக்காய் செடி இன்னும் போகணும். நம்ம போகும்போது ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுட்டு போயிடலாம். விஷா அது சொல்லலாம். வீடு ஆள்லையா இருக்கு? வெண்டைக்காய் இதுலேயும் இன்னும் இருக்குப்பா. ஆப்பா, வெண்டைக்காய் செடிக்கிட்ட வந்துட்டோம். இதோ பார்த்தீங்களா, பாருங்க பூ இருக்கு. அது என்ன பூன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதோ பாருங்க, வெண்டைக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் செடியில் ஏதோ ஒரு பூ இருக்காமா. இதோ பாருங்க, ஒரு வெண்டைக்காய் பறிச்சுட்டேன். போகலாமா? இது அங்கே வரைக்கும் போவோம், அங்கே போய் சுற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் ஒன்று உழுந்து கூட இருக்கு. இதோ பாருங்க, நிறைய வெண்டைக்காய் உழுந்து கிடக்குது. நம்ம பொறுக்கிட்டு அப்பா இங்கேருந்து பார்த்தா என் ஹைட்டுக்கு இருக்குது. போகலாமா? இருடி, பார்த்துட்டு போவோம். 3 வெண்டைக்காய் கச்சது நம்மளுக்கு. எங்கள் அப்பா அங்கே திட்டிட்டு இருக்கா. நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய்.